இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒன்று பண்ண சொல்லு. இனிமே அவர் கோவம் வந்தா என்ன அடிக்க சொல்லு, திட்ட சொல்லு. எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்களும் என்ன அவர் திட்டினாலோ அடித்தாலோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவன் எப்படி தானே, அது வழக்கம் தானேன்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ராகம் அப்படியா? அவன் அவனுக்குன்னு வெளியே ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த பேரை உருவாக்குனதே இவர் தான். நியாயமாக பார்த்தா இவரோட அடையாளம் அவன். டெக்ஸ்டைல்ஸ் லேபர் யூனியனில், முதலாளி சங்கத்தில், ஏன் கடத்தெருவில் கூட. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னா இவருக்கு அடுத்தது ராகவன். காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னா ராகவன் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பேரை கொடுத்ததே இவர் தான். அதை இவரே உடைக்கிறது நல்லா இல்லை. சரிடா பெரிய மனுஷா, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக நீ என் அண்ணன் முன்னாடி ரொம்ப குரல வசத்தாத. அவருக்கு இப்படி எல்லாம் சத்தம் போடுறது பிடிக்காது. ஆமா, அவருக்கு பிடிக்காது, மற்றவங்க எல்லாம் செய்யக்கூடாது, ஆனா இவர் மட்டும் செய்யலாம். என்ன முணுமுணுக்கிற? எப்பவுமே அவரோட பாசம் எனக்கு பெருசா கிடைச்சது கிடையாது. ஆனா ராகம் அப்படி இல்ல. அவரோட நிழல்லையே வளர்ந்தவன். அவன் மேல நீங்க எல்லாரும் உசிரியே வச்சிருக்கீங்க. அவனும் அதே அளவு பாசம் வச்சிருக்கான். நியாயமா பார்த்தா அவனுக்கு நீங்க தான் உலகம். அப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாம் போய் இப்படி திடீர்னு கஷ்டப்படுத்தினா அவனால தாங்கிக்க முடியுமா? வழி நிறுத்த சொல்ல அவனை. பேசிக்கிட்டே இருக்கான். என்ன கிளாஸ் எடுக்கிறானா? இவன் மாதிரி பிடிச்சவங்க தப்பு பண்ணா கண்ணை மூடிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. தப்பு யாரு செஞ்சாலும் கேட்பேன். நீ செஞ்சாலும் கேட்பேன், அவன் செஞ்சாலும் கேட்பேன். நான் இவனுக்கு அப்பேன். எப்படி நடந்துக்கணும்னு இவன் ஒண்ணு எனக்கு சொல்லித்தர வேணாம். என் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியும். எங்க தெரியுது? பாத்தியா, நான் என்ன சொன்ன, இவர் என்ன பேசிட்டு போறாரு. இவரெல்லாம் மாறவே மாட்டாரா? இவர் திருந்த மாட்டார். டேய் என்னடா ஆனா இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன்.